கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பார்த்தோன்னா நிறைய விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இப்படி சொல்கிறத விட நிறைய கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி பரிகாரம், அதாவது வீட்டில் சூனியம் இருக்குது, உங்கள் வீட்டில் தகடு இருக்குது, வீட்டில் சாபம் இருக்குது, உங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விசுவாச பிள்ளைகளை பார்த்தோன்னா அவங்களை வஞ்சிக்கிறாங்க. அதை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், துரத்துண்டவர்களை சேர்த்துக்கொள்ளவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். நம்மளையும் அதுக்காக தான் அவர் அழைத்திருக்கிறார். அதை அழைத்திருக்கிறாரு, அதுக்காக தான் அனுப்பியும் இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி ஆசீர்வாத தட்டு அது பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் ஏழும்போது ஆசீர்வாத கல், செங்கல், ஆசீர்வாத கல், ஹோலி வாட்டர் இப்படிலாம் அப்புறம் கடவுளுக்கு இருக்கிற பயம் இல்லையா? கடவுளுக்கு பணம் மட்டும்தான் ஆதாயமா? அப்போ கடவுள் வெளிப்படலையா அந்த இடத்துல? கடவுளுக்கு அவங்க பயப்படுறது இல்லையா அப்படின்னாக்கா அது அவங்கள தான் கேட்கணும். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள காரியம். ஆனால் நல்லா கவனி, இயேசு நாமத்தினால இன்னைக்கு பிசாசு கூட ஆண்டவருக்கு நடுங்குது. பிசாசு கூட ஆண்டவருக்கு நடுங்குது. அந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த வேதத்திலேருந்து பார்க்கலாம். அதை நம்மளே பார்த்துருக்குறோம், படித்திருக்கிறோம். அது கதையாக கூட நிறைய பிள்ளைகள் சொல்லியிருக்கோம். நல்லா கவனி, இயேசு நாமத்தினால மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கலையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லுகளிலும் இருந்து கூக்குரல் இட்டுக்கொண்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி அவரை பணிந்து கொண்டு, எங்கேயோ இருக்கிற பிசாசு இயேசுவை பார்த்த உடனேயும் பிசாசு ஓடும். ஆனால் இந்த பிசாசு ஓடியாரு. ஏன்னா அவரை பார்த்துட்டு ஓடினாலும் எங்கே போனாலும் அவர் அதை பார்த்துட்டார். அப்போ அதுக்கு கட்டளையை இட்டுட்டார். ஓடி அவரை பணிந்து கொண்டது. பாருங்க, ஒரு ஆளையும் கட்ட முடியல, சங்கிலியால் கட்டாலும் அர்த்தம் போட்டுருவான். அப்போ ஒரு ஆளையும் கட்ட முடியல, இரவும் பகலில் கூக்குரல் இட்டுக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளும். அப்படிப்பட்ட பிசாசு கூட இயேசுவை பார்த்த உடனே ஓடி அவரை பணிந்து கொண்டது அப்படின்னு சொல்லிப்பான். பணிந்து கொண்டு அவன் ஜெபம் பண்ணுறான். பிசாசு ஜெபம் பண்ணுறான். பிசாசுக்கு தெரியும். நம்ம கேட்டால் பிசாசு யாருனாக்கா உடனே சொல்லுவோம், பிசாசு ஒரு அந்தி கிறிஸ்து, லூசிபராக இருந்தார், ஒரு ஆண்டோடு கூட தூதர், ரைட்டு தான். ஆனால் கடவுளை குறித்ததான அறிவு அந்த பிசாசுக்கு இருக்குது. பாருங்க, இந்த வேதம் சொல்லுது, நல்லா கவனி. இயேசு நாமத்தில் பிசாசு சொல்கிற மாதிரி, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, பிசாசு சொல்லுது. அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு இன்னும் என் வேலை இன்னும் வரலையே, உங்களுடைய என்னை அழிக்கக்கூடிய என் காலம் இன்னும் வரலையே, இதுக்குள்ளே என்னை வேதனைப்படுத்துவோ வந்துட்டேன். அதனால பிசாசு சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கு எனக்கு என்ன இருக்குது, என்னை வேதனைப்படுத்தாத, அதனால தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு சொன்னேன் என்று மிகுந்த சத்தமிட்டு அவரை வேண்டிக் கொள்றான். அது மாத்திரம் இல்லை, ஏனெனில் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தான். அங்கே அவரை பணிந்து கொண்ட பிசாசு தெரியுமா? அப்பொழுது அவர் அவளை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். நல்ல கவனி, இயேசு நாமத்தில். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பிசாசு சொல்கிறான், ஆண்டு உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், நாங்கள் அநேகராக இருக்கிறோம். எப்படி? லேகியோன். இப்போ 2000 பிசாசு அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஆண்டு அவனை பார்த்துக்க, பேர் என்னப்பா? லேகியோன். பாருங்க, அந்த பிசாசு சொல்கிறான், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேணாம், அந்த இடத்த விட நான் துரத்தாதீங்கன்னு வேண்டிக் கொள்றான். அப்பொழுது அவ்விடத்திலே
மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பாருங்க, பிசாசுகள் எல்லாம் கூட்டமா ஆண்டவரை நோக்கி அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்கு எங்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவி புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மெட்டில் இருந்து ஓடி கடலிலே பாழ்ந்து கடலிலே அழுந்து மமிழ்ந்து மாண்டது. நல்ல கவனி இயேசு நாமத்தில். அப்ப பிசாசு கூட தேவனுக்கு பயப்படுறான். நம்மளுடைய பயம், நம்மளுடைய நடுக்கம், ஒரு விசுவாசி என்று கூட தெரியாம விசுவாசி மேல இச்சை, கள்ள உறவுகள், கள்ள தொடர்புகள், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இயேசுவை அறிகிற அறிவு இருந்துகிட்டே இருக்கணும். பிசாசுக்கே அந்த நாலேஜ் இருக்குது. நம்ம அவருடைய ஊழியக்காரராக இருக்கிற, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த பிசாசை போல இருக்கக்கூடாது. பிசாசுடைய கிரியைகளை செய்யக்கூடாது. பிசாசு கிரியை செய்தாலும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடப்போம். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும். அவருக்கு நடுங்குற நடுங்கும். வேத வசனத்தை குறித்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டு சொல்றேன். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடப்போம். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவர், அந்த லேகியோன் என்ற பிசாசு, அது 2000 பிசாசுகளாக இருந்தாலும் ஓடி வந்து உங்களிடத்தில் பணிந்து வணைந்து கொண்டு, ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தாது என்று வேண்டிக் கொண்டு, ஆண்டவரே உம்மிடத்தில் அது பணிந்து வேண்டிக் கொண்டது. பிசாசு கூட ஒரு நடுக்கம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அனைவரும் நமக்கு பயந்து நமக்கு பிரியமான காரியங்களை செய்ய விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரர்களையும் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மனம் திரும்ப கொடுக்கிற இயேசு பெரிய காரியம் செய்யும். மீட்பராக சுகமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்னால் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே.